வணக்கம் கதிரவன் ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது, ஏப்ரல் 14 to 2025 டு ஏப்ரல் 13 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ஸ்க்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் சப்ஸ்கிரைப் பண்ணுவதனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரும், நோட்டிபிகேஷன்ல வரும். அது மூலமா நீங்க பலன் அனுபவிக்கலாம், அடையலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா சிம்மராசிக்கு 2025 தமிழ் புத்தாண்டு எப்படி எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பாத்தீங்கன்னா மே 14-15 வாக்குல 10ஆம் இடத்துல கடந்த ஒரு வருடமாக இருந்த குரு 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு சிம்மராசிக்கு மாறுவது ஒரு நல்ல ஒரு பெயர்ச்சி. அஸ்தம சனியாக வரப்போகிறது. மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி பெற்று சிம்மராசிக்கு அஸ்தம சனி ஸ்டார்ட் ஆனாலும் குரு 11ஆம் இடத்துக்கு போய் அஸ்தம சனியோட பாதிப்பை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற வகையில், சப்போர்ட் பண்ற வகையில் இருக்க போகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மார்ச் 29 2025 சனி பயிற்சி, மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 19 ராகு கேது பயிற்சி 2025. ஸோ ராகு என்ன பண்றாரு, 8ஆம் இடத்துல இது வரைக்கும் ராகு 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுகிறார். கேது 2ஆம் இடத்துல இருந்த கேது ராசிக்குள்ளேயே வரார். ஸோ ராசிக்குள்ள கேது, 7ஆம் இடத்துல ராகு, குரு பார்வை பெற்று அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இதுவரை சனி 7ஆம் இடத்துல இருந்து சனி மாறுவது பாத்தீங்கன்னா அந்த பங்குதாரர் ரிலேட்டடான விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்கள், குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்ம நெருங்கிய உறவினர்கள், குடும்பத்தினருக்குள்ள இருக்கக்கூடிய சில பிணைப்புகள், கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா குரு பார்வை பெறுகிறார். சோ சனி 7ஆம் இடத்துல இருந்து விலகிறது பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல நம்ம நல்ல விஷயம். ஆனா பணம் பற்றிய விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், சில ரிலேஷன்ஷிப், அதாவது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய உறவுகள்ல சில பிரச்சனைகள், ஒரு ஏமாறக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பா சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஏன்னா அஷ்டம சனி எப்ப பாத்தீங்கன்னா உறவுகள் பத்தி உங்களுக்கு தெரியும், எந்தெந்த நபர் எது மாதிரி ஒரு ஒரு ஒரிஜினல் கேரக்டர் என்ன, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் நல்லவர்கள் இல்லை, நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோமோ அது வேற அப்படிங்கிறது தெரிஞ்சு அதனால மன சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஷ்டம சனியில் கொடுக்கும் மிடில் ஏஜ் உள்ளவர்களுக்கு. இதே சீனியர் சிட்டிசன் பாத்தீங்கன்னா உடல் உபாதை, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், சில பேருக்கு 5 வருஷமா நடந்துட்டு இருந்த சில உடல் கோளாறுக்கு சில தீர்வு எடுக்கிற மாதிரி சில சர்ஜிக்கல் ரெமடிஸ், தெரப்பிஸ் அது மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அஷ்டம சனி கொடுக்கும். இப்ப மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அடங்கிய சிம்மராசிக்கார் பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் இந்த முதல் வருஷம் ரொம்ப பாதிக்கும். பூர நட்சத்திரம் 2026, அப்புறம் உத்தர நட்சத்திரங்கள் கொஞ்சம் பாதிப்பு வரும். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லா மக நட்சத்திரக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்குமே இல்லையா. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2025 ஏப்ரல் இருந்து 26 ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப பாதகமா இருக்காது. மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நட்பு விஷயங்கள், உறவு விஷயங்கள், அதே சமயத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், உடல் உபாதைகள், இது எல்லாமே வயசுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் கொடுக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை மாறலாம், அது அருமையா இருக்க போகுதுன்னு நினைச்சு போனோம்னா இருக்கிற வேலையோட மோசமா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய டைம் கிடையாது. பணம், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் பண்றவங்க அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா திடீர் பண இழப்பு, நஷ்டம் அடையக்கூடிய அமைப்புகள் இந்த அஷ்டம சனி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாமல் சேஃப்டியா ரிஸ்க் எடுக்காம இருக்கக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. லேண்டு அது மாதிரி சில விஷயத்துலதான் போடுமே ஒழிய ஒரு ரிஸ்கான ஒரு இதுல நாம இன்வெஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் பலன்கள் மாறுபாடாக வரக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தர இருக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ராகு 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுவதனால் சில அந்நிய விஷயங்கள், அந்நியரோட ஒரு சில பழக்கங்கள் மூலமா சில முன்னேற்றங்கள் வரலாம், வெளிநாடு பிரயாணங்கள் கிடைக்கலாம், கலப்பு திருமணங்கள், சில பேருக்கு நட்பு காதலாக மாறி திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு.
வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து விசா அந்த ஃபார்மாலிட்டிஸ்ல ஒரு கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, சிட்டிசன்ஷிப் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து ஒண்ணுமே துல்லியமாக சொல்லலாம். அதே சமயத்துல இந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு 11ஆம் இடத்திலே இருக்கிறதுனால நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், நல்ல ஒரு இன்கம் வரும். இன்கம்ல வந்து குறைவு இருக்காது. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி உடல் குடுக்கல் வாங்கல், ஸ்பெக்குலேஷன், அப்புறம் உறவுகள் சில வந்து ஒரு மாதிரியான கசப்பான சில உணர்வுகள் வரக்கூடும். அதுதான் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு தீர்க்கமாக படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ ஒரு வேலை விஷயத்துக்காகவோ ஒரு ரிசர்ச் பண்றது, ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்காக ஒரு வெளி மாநிலம் கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். கொஞ்சம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன், வீட்டு விட்டு வெளியில போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் ஹாஸ்டல்ல போய் படிக்கிறது, கொஞ்சம் ஒரு நாள் அம்மா அப்பா இது இல்லாம இருக்கிற இடத்துல போய் இருந்து கொஞ்சம் தனித்து இருந்து வரக்கூடிய அமைப்புகள் மாற ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இளவட்ட வயதினர்களுக்கு வந்து இந்த அஸ்தம சனி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராவலிங் அதுன்ட்டு நிறைய இருந்து குடும்பத்தோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஒரு மாதிரியா நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸு அது மாதிரி விஷயங்கள் ஐடி சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஒரு ப்ராஜெக்ட்ஸும் பெரிய ரெகக்னிஷன் கொடுக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் மெனக்கட்டினதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பேர் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா வரக்கூடிய அமைப்புகள். உடனே கை மேல பலன் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அஷ்டம சனியில வந்து உங்களுக்கு விரக்தி தான் மிஞ்சும். சர்வைவானா போதும், பேரு கடாம வந்தா போதும், நஷ்டம் லாபம் வருதோ இல்லையோ நஷ்டம் வராம வந்தா போதுங்கிற மாதிரி ஒரு குறைவான எதிர்பார்ப்புகளை வைத்து அஷ்டம சனியை நீங்க பண்ணும் பொழுது அது கிரீட், பேராசை, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம அது மாதிரி இல்லாம கொஞ்சம் பொறுமையாக வேகமாக போகாமல் விவேகமாக செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி பெரிய ஒரு பாதிப்பு வந்து சிம்மராசிகள் கொடுக்காது. ஓரளவுக்கு குரு 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பது நம்ம ஒரு நல்ல விஷயம். கேது ராசிக்குள்ளே வருவதனால சில மனக்குழப்பங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சில விதத்துக்களை கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சில குவாரல்ஸ் வரும். அதனால நீங்க நம்ம உங்களுக்கு வேணுங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா அது கரெக்டான விஷயத்துல போய் சேராமல் சில மனக்கசப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ராகு கேது லக்னத்திலேயே 7ஆம் இடத்துல இருக்கிறது கொடுக்கும். ஸோ பொறுமையை காக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். அதே சமயத்துல ஒரு இடத்துல வருமானம் வந்தாலும் சில விஷயத்துல எதிர்பார்க்கறதுல சில மாறுபாடான பலன்கள் இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் உடம்பு அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நைட் டிராவலிங் அவாய்ட் பண்ணணும். வண்டி வாகனத்தில் போகும்போது நம்ம கேர்ஃபுல்லா போகணும். 2 வீலர்ல போறப்போ குறிப்பா ஹெல்மெட் போட்டு போகணும். அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. மெடிக்ளைம் இல்லாம பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மெடிக்ளைம் போட்டுக்கிறது நல்லது. திடீர்னு ஏதோ ஒரு சின்ன சர்ஜரி பண்றது, சின்ன ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றது, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2-3 டேஸ் அட்மிட் ஆகிறத மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கனால மெடிக்ளைம்லாம் கொஞ்சம் டாப் அப் பண்ணிக்கங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் ஸ்டார்டிங்லயும், அடுத்த வருஷத்துல தான் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப பயப்பட வேண்டியதுல இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து தசாபுத்திகள் எப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறது, கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, இப்ப கோச்சாரத்துல பேசின சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் சேர்த்து உங்க தசாபுக்திகளோட பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எது மாதிரி விஷயங்கள் எப்ப நடக்க போகுது, நமக்கு லைஃப் எந்த டைரக்ஷன்ல போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி துல்லியமாக விஷயத்தை எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கும் பொழுது நல்ல ஒரு பிராப்தமும் குரோத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரருக்கு உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.